குருச்சரணம். கோயம்புத்தூரில் ரேக்கி மீட்டிங். பல வருடங்களுக்கு பிறகு நம் அம்மா டாக்டர் மீனாட்சி MBBS DGO அவர்கள் கோயம்புத்தூரில் நடத்தும் நேரடி தீட்சை மற்றும் ரேக்கி வகுப்புகள் வரும் பிப்ரவரி 17, 18 சனி ஞாயிறு தேதிகளில் கோயம்புத்தூர் ஹோட்டல் ப்ளூ ஸ்டாரில் வகுப்புகள் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி 1, 2, 3, 4 வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களும் ஏற்கனவே அம்மாவிடம் ரேக்கி கற்றுக்கொண்டவர்களும் நேரடி தீட்சை பெற இது ஒரு அரிய வாய்ப்பு. ஏற்கனவே ரேக்கி கற்றவர்கள் ரேக்கி உயர் வகுப்புகள் லாமாஃபெரா, அமடைஸ், பஞ்சபட்சி சாஸ்திரம், குவானின், ஹவுஸ் கிளென்சிங், கபாலா நியூமராலஜி மற்றும் ரேக்கி 100 மந்த்ராஸ் போன்ற அரிய வகுப்புகளில் கலந்து பயன்பெறலாம். பல்வேறு நாடுகளில் இருந்து அரிய சக்தி வாய்ந்த பொருட்களும் ரேக்கி பொருட்களும் நேரடியாக வாங்கிட இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம். மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவிற்கு 9845533655 மற்றும் 9341227211. குருச்சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அன்பான செல்லங்கள், என்னுடன் கலந்த என் உயிரில் கலந்த எனது ஏக்கிய குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு வேண்டிக்கிறேன். எந்த ஸ்டோனாக இருந்தாலும் அது பல கோடி வருஷங்கள் பூமி கடியில் இருந்திருக்குன்னு மறக்கக்கூடாது. இல்லை, சில இது தனி கடியில் இருந்திருக்கும், சில இது பாறைகளுக்கு இதாக இருக்கும், சிலது அடியில் பூமிக்கு அடியில் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ கோரல் பேர்ல் தண்ணியில் இருக்கும், கோரல் செடியிலேயே பார்ப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. இது நான் சொல்ல போகிறது எல்லாம் ஒவ்வொரு இதாக பற்றி சொல்ல போகிறேன், நீங்கள் அதை கேளுங்க. ஓகே, இன்றைக்கி நான் முக்கியமான லவ்லி 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 டார்லிங் ஸ்டோன், அதுக்கு பேர் அமித்திஸ். அதனுடைய மாயாஜாலங்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும். இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஆர்கேஞ்சல் யாருன்னா ஜக்கியல். ஜக்கியல் ஆர்கேன் ஜக்கியலை பற்றி படிப்பீங்க. அதே சமயம் இப்போ நீங்கள் இதுக்குரியான ஒரு ஏஞ்சல் யாருன்னா ஆர்கேஞ்சல் ஜக்கியல். நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா, அப்போ தான் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். கலர் வயலட், பார்த்தாலே தெரியுது. இப்போ இதுக்கு என்ன சக்ராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு 3வது கண் அப்படின்னு சொல்கிற 3rd ஐ. அடுத்தது இங்கே இருக்கும், தலையிலேருந்து இவ்வளோ தூரத்தில் கிரவுன் சக்ரா. அதுக்கும் மேலே போனீங்கன்னா சோல் ஸ்டார். அந்த சோல் ஸ்டார் என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே 8th சக்ரா அப்படிங்கிறத பற்றி நான் ஸ்பீச் கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அங்கே இருக்கும், என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் அதில் ரிஜிஸ்டர் ஆகும். அது நம்மளுடைய சித்திரகுப்தம் மாதிரி எல்லா கணக்கு அங்கே இருக்கும். அதை வச்சு தான் அது அடுத்த பிறவியே வருதுன்னா பார்த்துக்கோங்க. ஸ்டோர்ஸ் 8th சக்ரா, அதை வச்சு தான் நம்மளுடைய பிறவியே இருக்குங்கிற மறந்துடக்கூடாது நீங்கள். ஏன்னா நம்மளுடைய அடுத்த பிறவிக்கே அது யூஸ் ஆகும். நீங்கள் எத்தனை பேர் பெரியவர்களை வார்த்தைப்படுகிறீங்களோ அவ்வளோ தூரம் அது நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம நோய் எதிர்ப்புக்கு இது சக்தியை கொடுக்குது அமித்திஸ்ட். ஒரு அமித்திஸ்ட் மாலையோ அல்லது அமித்திஸ்ட் டாலரோ இந்த மாதிரி இதுகளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம தோல் மட்டும் இல்லை, நம்மளுடைய சக்தியை மட்டும் அதிகரிக்குது. நமக்கு எத்தனையோ வகை இதை உடம்புல நல்லதை அழகை கூட்டுது அமித்திஸ்ட். இதுக்கு ராசின்னா கும்பம், மகரம், மீனம், கன்னி. அதோடைய இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் இது ரொம்ப 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 அமித்திஸ்ட் நல்லது. அடுத்ததுன்னா ஹார்மோன்கள் சரியில்லை, ஹார்மோன் சரியில்லாமல் மென்சஸ்லாம் சரியாக வரல, ஹார்மோன் குறைபாடுனால கோளாறுகள் வருது, தைராய்டு குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறவங்க குறைக்கிறதுக்கு இது என்ன பண்ணுறது, அமித்திஸ்ட் யூஸ் ஆகுது. அப்புறம் கவலையாக வருது, அதனால் அப்புறம் மட்டும் இல்லை, தாங்க முடியாத வலிகள்லாம் வருது, அதுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, அதுக்கும் இந்த சரி செய்யுது. கோபம், பயம், பதட்டம் எல்லாம் வருது, அதெல்லாம் சரி செய்ய இது யூஸ் ஆகுது. சரிதானா? உங்கள் பாக்கெட்லேயோ பணப்பையிலையோ ஒரு அமித்திஸ்டை வச்சுக்கிறீங்க, அதை கூடவே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவ்வளோ நல்லது. எப்போ கட்டாயம் 100% அமித்திஸ் ஏஞ்சல் வச்சுக்கோங்க. தியானத்துக்கும் பயன்படுத்தலாம். முகப்பரு, போத குடிப்பழக்கத்துலேருந்துலாம் வெளியே வரத்துக்கு அமித்திஸ் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பால், விளக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அமித்திஸ்டில் அத்தனையை வாங்கி வைக்க பழகுங்க அமித்திஸ்ட். ஏன்னா அது உங்கள் ரூமில் இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும் வாங்கி உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களை வச்சுக்கும்.
ரத்த கோளாறு, ஒத்த தலைவர், எல்லாத்துக்கும் அமெத்திஸ்ட். இது என்ன பண்ணும்? ஏன்னா இட்ஸ் வித் ஹையர் சக்கராஸ். இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிறது? அது இங்கே சக்கரா, க்ரௌன் சக்கரா, அதுக்கு மேலே 3 தான் ஹையர் சக்கராஸ். மற்றதெல்லாம் லோயர் சக்கராவாக போயிடும். தோல் சக்கரா வரைக்கும் ஹையர் சக்கரா, அப்புறம் எல்லாம் ஹார்ட் சக்கரா வந்து காமனாக போயிடும். அது வந்து ஃபல்க்ரமாக போயிடும். கீழே இருக்கிற சக்கரா லோயர் சக்கராஸ். அப்படி இருக்கப்ப அது அமித்திஸ்டுடைய தன்மையை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு ஃபுல்லாக அப்படியே அந்த வயலட் கலர், லைட்டாக லாவெண்டர் கலரே நீங்கள் பார்க்கலாம். இந்த இப்போ இதுலேருந்து அழகாக லாவெண்டர் கலர் வரும். இதுக்கு பேர் வந்து ஜியோடு அப்படின்னு பேர். அப்படி சொல்கிறேன் நான். அடுத்தது இது ஒரு சக்தி. சரிங்க, அமித்திஸ்ட் ஒரு நபரை மன அழுத்தத்துலேருந்து விடுவிக்குது. நம்ம போட்டுக்கிட்டே அமித்திஸ்ட் மாலை போட்டோம்னா ஞாபகம் சக்தி நம்ம கூட சேர்ந்து படிக்கும். ஏன்னா இது எண்டோக்ரைன் சிஸ்டத்துலேயும் வேலை செய்யறதுனால பிள்ளைங்க இதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு படித்தாங்கன்னா எப்படி ஒயிட் பார்ட்ஸ் வந்து அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கிறோம், அது மாதிரி பிள்ளைகளுடைய ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு இந்த அமித்திஸ்ட் யூஸ் ஆகும். அவங்க இதை போட்டுட்டு படிச்சுட்டு இதே போட்டு போனாங்கன்னா போதும். இல்லை ஒரு சின்ன கல்லை பக்கத்தில் வச்சுட்டு படிக்க வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னாலும் போதும். அது அப்படி ஞாபக சக்தியை கொண்டு வரும். உங்கள் பாக்கெட்டில், பணப்பையில், எதுனாலும் வச்சுக்கோங்க அமித்திஸ்ட்டை. அப்புறம் நாங்கள்லாம் தியானத்துக்கு வச்சுப்போம். கவுண்டிங்க்கு, தியானத்துக்கு வந்து இதை வச்சுக்கிறோம். குடிப்பழக்கம், சமநிலை, வளர்ச்சிதை மாற்றம், நம்ம வாழ்க்கையில் வர்ற எல்லா மாற்றத்தையும் அது சரி பண்ணுது. ஓகே. 3வது கண்ணை திறக்கும், இந்த நெத்தி கண்ணு. அப்படியே ஒன்றுமே இல்லை, சில மந்திரங்கள் இருக்குது. 3வது கண்ணு அதை சொல்லிட்டு இப்படி வச்சிங்கன்னா போகிறோம். நீங்கள் சும்மாவே வச்சு பாருங்களேன், அது என்ன உணவோ செய்யும். அமித்திஸ்ட் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஸ்டோனை 3rd ஐயில் வச்சுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை செயல்படுத்துகிறது. அமித்திஸ்ட்ல வந்து மின்காந்த அலைவரிசைகளை எதிர்மறையாக இருக்கிற மின்காரர்களுக்கெல்லாம் என்ன பண்ணும்? பூரா தட்டி எடுத்துரும். அந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ் அந்த சமயத்துலலாம் நாங்கள் வந்து இதை ரொம்ப அவங்களுக்குலாம் வீடியோ கொடுப்போம். நாங்கள் இதை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நிதானம் வேணும். போதை சிகிச்சை, நிதானம், அதிகப்படியான குடிப்பழக்கம் அவங்களாம் கழுத்தில் மாட்டி விட்டுருங்க. இதை ரொம்ப நல்லது உடம்புக்கு. இன்னும் நிறையா குடிக்கலாம் பொய் சொல்லி மாட்டி விடுங்க. பெரிய ஜியோடியல் ஒரு வீட்டில் ஒரு நல்ல இதை இப்போ நான் வச்சுருக்கேன்னா என் வீட்டில் நல்ல பவர் இருக்கிறதுக்காக இதை நான் வச்சுருக்கேன். நல்ல ஓட்டம் அதுக்காக வந்து. அது மட்டும் இல்லை, இது வந்து பெண் பண்பு கொண்டது. அதாவது இது ஃபீமேல் இன் நேச்சர். புரிஞ்சுதா? இன் யாங் அப்படின்னு சொல்லல, இன் நேச்சர், பெண் தன்மை கொண்டது. ஒரு பெண் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த வீடு நல்லா இருக்கும் இல்லையா? அதனால பெண் தன்மை கொண்டது எது, அதை நீ மறக்கக்கூடாது. அதனால வீட்டில் எந்த எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் அது நேர்மறையாக ஆக்கும் இது. அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியாக இருக்க XUN ஸ்கின் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நீங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே வரீங்க, ரூமை விட்டு வெளியே வரீங்கன்னா லெஃப்ட் மோஸ்ட் கார்னர் இடது பக்கமாக கடைசி என்ன இருக்கோ அதான் எக்ஸ்கியூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்கியூன் ஏரியா, அந்த இடத்துல இதை வச்சிங்கன்னா அவ்வளோ பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதானுங்களா? அது மட்டும் இல்லை, இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? இப்போ இந்த இருக்கு, நான் வந்து ஒரு மந்திரக்கோள் வச்சுருக்கேன். இதை வாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? இதை வச்சு நீங்கள் எந்த மந்திரத்தை வரைஞ்சாலும் சரி அதை பல மடங்காக பவர் ஆக்குறது இதுதான். புரிஞ்சுதா? இதுதான் பல மடங்கு பவரை கொடுக்கறது வந்து இந்த வாண்டு. கட்டாயம் ஒரு அமித்திஸ்ட் வாண்டு இருக்கணும். ஓகே. சின்ன பசங்களுக்கெல்லாம் அமித்திஸ்ட் டாலரை போட்டு அனுப்பிச்சி விட்றோம். காலேஜ் படிக்கிற பசங்க ஸ்டைலாக போகணுன்னா பவருக்கு பவரும் ஆச்சு, ஸ்டைலுக்கு ஸ்டைலும் ஆச்சு. இதை போட்டு விடுவீங்க. பெரியவங்க ரொம்ப வயசானவங்க கையில் நான் இந்த ஏஞ்சல் எடுக்கவே இல்லை பாருங்கள். இல்லை, கையில் இதை வச்சு அப்படியே பவர் பண்ணிட்டு இருக்க சொல்லணும். ஏன்னா அல்சீமர்ஸ் வருது இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்ணால் இது நம்ம கையில் தானே எல்லாமே இருக்குது. அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க இதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பாலை விட்டு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அமித்திஸ்ட் பால்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களும் நிதானமாக இருப்பாங்க, நமக்கும் நிதானமாக இருக்கும். நம்ம அவங்க வந்து பிரச்சனைகளுக்கு ஆளுகளாமல் இருப்பாங்க. சும்மா இதை வந்து இப்படி சுற்றிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடணும். ஒன்றுமே கஷ்டம் இல்லை. இது நல்லா அது மட்டும் இல்லை, எங்கேயா அலங்காரமாக இதை வச்சுட்டிங்கன்னா இந்த ரேஸை அந்த லெவண்டர் ரேஸ் அப்படியே ஆகும். நீங்கள் குவாடின் பற்றி படிச்சிருந்தீங்கன்னா அந்த லெவண்டர் ரேஸ் அது வந்து எப்படின்னா அன்பு, பாசம், காதல், பணிவு, அந்த மாதிரி ஒரு அன்பானதுக்கு மட்டுமே தான் அமித்திஸ்ட். அது எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இருக்காது. அவ்வளோ ஒரு அருமையானது. இந்த 3 சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு மனித வாழ்வு? சூப்பர் வாழ்வு கிடைக்கணும்னா அதுக்கு நீங்கள் அமித்திஸ்ட். அமித்திஸ்டில்
சின்ன சிறை, இப்போ இதை வந்து ஜியோடுங்கிறோம், சின்ன சிறை இந்த மாதிரி பிட்டை வந்து கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமிச்சஸ் கிளஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்னா, நீங்கள் படுக்க பரப்ப வச்சிங்கன்னா நல்ல தூக்கம் வரும். நான் தலைமாட்டில் கிளஸ்டர் வச்சுப்பேன். இதை வந்து நான் இப்போ ஹாலில் வச்சுருக்கேன். இதை வந்து கிளஸ்டர் வச்சுப்போம். கிளஸ்டர் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான எனர்ஜி கிடைக்கும். நைட்டே உங்களுக்கு யூ கேன் ஃபீல் தட் வித்தவுட் அவர் நாலேஜ் நிம்மதியாக படுத்து நிம்மதியாக எந்திரிக்கணும், அது கிடைக்கும். புரிஞ்சாக்குறீங்களா? அது மட்டும் இல்லை, என்ன வாழ்க்கையில் வேணுமோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய, ஏன்னா ஒரு பெண் எனர்ஜி. அது பெண் எனர்ஜினால கேட்கவா வேண்டும்? வாக்கப்பூர்வமாக எது செய்கிறதாலும் சக்தி தானே அவசியம். அந்த சக்தியினுடைய இது இருக்கிறனால அமித்திஸ் இல்லாமல் இருக்க வேண்டாம். அமித்திஸ் வாழ்க்கையில் ஒரு அங்கம்ங்கிற மறந்துட வேண்டாம். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய்.